வாட்? ஆனா நீ யாரு? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நேத்து ராத்திரி உன் கூட இருந்தது நான் தான். உன் வாழ்க்கையே இப்ப முழுசா மாறப்போகுது. நேத்து ராத்திரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரே ராத்திரியில நான் எப்படி 7 மாசம் கர்ப்பமான? மேக்கப் போட்டு தன்னை ஏமாற்றிய அக்ஷயாவை பார்க்கவே பிடிக்கவில்லை என்று பிரகாஷ் தன்னுடைய அம்மாவிடம் கூறுகிறார். இதை கேட்ட வசுந்தரா, ஆமா பிரகாஷ், இந்த விஷயத்துல அம்மா பொண்ணு 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. அந்த மேனகாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து நான் அக்ஷயாவை சரியா கவனிச்சுக்கலன்னு ஜாட பேச்சு பேசுவா. அப்படி ஒண்ணு கஷ்டப்பட்டு அவ இந்த வீட்டுல தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. பேசாம கல்யாணத்தை நிறுத்திட்டு பொண்ணை கூட்டிட்டு போக வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இந்த அடங்கா பிராரிய ஏன் தள்ளிலே கட்டிட்டு போறாளா என்று அவள் முகத்தை நொடித்துக் கொண்டு மேனகாவையும் அக்ஷயாவையும் வசைபாட ஆரம்பித்தாள். இதை பார்த்த பிரகாஷ் மிகவும் உற்சாகத்துடன், அம்மா, அப்படின்னா நம்ம ஏதாவது பிளான் பண்ணி அக்ஷயாவை வீட்டை விட்டு துரத்திட்டு நித்யாவை திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா என்று கேட்டான். அக்ஷயா கூட கம்பேர் பண்ணும்போது அந்த நித்யா எவ்வளவோ பரவாயில்லதான். வீட்டு வேலை எல்லாத்தையும் சலிக்காம செய்வா. நான் எவ்வளவு திட்டினாலும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. ஆனா அதுக்காக ஒரு குழந்தை பெத்து கொடுக்க முடியாத மலடிய எப்படி இந்த வீட்டுல வச்சுக்க முடியும் என்று வசுந்தரா கேட்கவும், அம்மா, நித்யா ஒன்னும் மலடி இல்ல, அவ உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது என்று பிரகாஷ் கூறினான். சும்மா வளராத பிரகாஷ், அந்த டாக்டர் நித்யாவோட கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, அவளுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னத நான் என் காதால கேட்டேன் என்று வசுந்தரா கூறவும், இல்லம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். அந்த டாக்டர் மேனகாவோட கிளாஸ்மேட். மேனகாவும் அக்ஷயாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த டாக்டருக்கு பணம் கொடுத்து ரிப்போர்ட்ட மாத்தி எழுத சொல்லிருக்காங்க. இத தெரிஞ்சுக்காம நம்ம நித்யாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அக்ஷயா இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஈஸியா வந்துடலான்னு பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க என்று பிரகாஷ் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் வசுந்தரா திகைத்து போனாள். அட பாவி, ஆத்தாலும் மகளும் சேர்ந்துகிட்டு எப்படியெல்லாம் நாடகம் ஆடி இருக்காளுங்க. அது சரி, இதெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச என்று கேட்டாள். அந்த முகமுடிக்காரன் இருக்கான்ல, அதான் நித்யா கூட ஒருத்தன் இருப்பானே என்று பிரகாஷ் சொல்லவும், ஆமா, அந்த தீவிரவாதியை தானே சொல்ற என்று வசுந்தரா கேட்டாள். அவன் தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னான். நான் கூட முதல்ல இத நம்பல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் மூலமா எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நாம நித்யாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம் என்று பிரகாஷ் கவலையுடன் சொல்லவும், வசுந்தராவால் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. எது எப்படியோ நடந்தது நடந்து போயிடுச்சு. இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கும் தான் அந்த அக்ஷயாவை பிடிக்கல. ஆனா அவளோட அப்பா நிதிஷ் பெரிய கோடீஸ்வரரு. அவங்களுக்கு இங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டுலயும் எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. அந்த நித்யாவுக்காக நாம இது எல்லாத்தையும் தூக்கி போட முடியாது. உங்க தாத்தாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கம்பெனி கை நழுவி போறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது என்று வசுந்தரா உறுதியான குரலில் கூறினாள். அவள் கூறியதை கேட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிரகாஷ், சரிமா, நீ சொல்ற மாதிரியே நான் அக்ஷயாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். பேருக்கு அவ எனக்கு ஒரு பொண்டாட்டியா இருக்கட்டும். என்னால நித்யாவை விட முடியாது. அவளும் என் கூட தான் இருப்பா என்று பிரகாஷ் பிடிவாதமான குரலில் கூறவும், இதை கேட்ட வசுந்தராவிற்கு கோபம் வந்துவிட்டது. டே பிரகாஷ், உன் புத்தி ஏண்டா இப்படி போகுது? இந்த விஷயம் மட்டும் அக்ஷயாவோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், நம்மள நடு தெருவுல நிக்க வச்சிருவாங்க. எல்லாமே நாசமா போயிடும் என்று வசுந்தரா கூறினாள். அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. நீ என்ன வேணா சொல்லு, என்னால நித்யாவை மறக்க முடியாது என்று பிரகாஷ் பிடிவாதமாக கூறினான். உடனே கடுப்பான வசுந்தரா பிரகாஷின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். பிறகு அவனை பார்த்து கோபமாக முறைத்து, டேய், திரும்ப திரும்ப நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நான் உன்னை கொன்னுடுவேன். உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்காடா? அன்னைக்கு என் உயிரை பணையம் வச்சு அந்த நெருப்புல இருந்து நான் உன்னை காப்பாத்திருக்கேன் என்று வசுந்தரா ஆரம்பிக்கும் போதே பாதியில் குறுக்கிட்ட பிரகாஷ், அம்மா போதும், இதோட இந்த டயலாக 1000 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். அப்ப நான் சின்ன குழந்தையா இருந்தேன். 2 குழந்தைங்களையும் உன்னால காப்பாத்த முடியல. அதனால அந்த நெருப்புல அண்ணனை விட்டுட்டு என்ன மட்டும் நீ காப்பாத்தின, அதானே? இதோட இந்த கதையை நீ எத்தனை தடவை தான் சொல்லுவ சொல்லு என்று பிரகாஷ் அழுத்து கொள்ளவும், இங்க பாரு பிரகாஷ், நான் உன் அம்மா. நான் இத 1000 தடவை சொன்னாலும் நீ அதை கேட்டுதான் ஆகணும். அந்த கேடு கெட்ட நித்யாவுக்காக நீ இப்படி என்னையே எதிர்த்து பேசுவன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு பதிலா உன் அண்ணனை நான் காப்பாத்திருப்பேன் என்று வசுந்தரா ஆவேசமாக கூறினாள். ஏன் காப்பாத்த வேண்டியதானே? நானா வேணான்னு சொன்னேன்?
இங்க பாரு, இப்ப வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் அன்னைக்கே அந்த நெருப்புல கருகி செத்து போயிருப்பான். செத்து போன பிள்ளை மேல இப்பதான் பாசம் பொத்திக்கிட்டு வருது போல இருக்க என்று ஏளனமாக கூறிய பிரகாஷ் அந்த அறையில் இருந்து வெளியேறினார். அதே நேரம் நித்யாவின் வீட்டில் அடுத்தடுத்து நடக்கவிருக்கும் கார் ஷோக்களில் பயன்படுத்துவதற்காக மேக்கப் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் நித்யா பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகில் அமர்ந்து போனில் வீடியோ கேம் விளையாடிக் கொண்டிருந்த ஜெனி திடீர் என்று, ஒருவேளை மாஸ்க்மேன் டபுள் ஆக்டா இருப்பாரோ என்று கேட்டாள். தன்னுடைய காதிலிருந்து இயர்போனை எடுத்த நித்யா, என்னடி சொல்ற என்று கேட்கவும், ஆமாண்டி, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. சினிமால வர ஹீரோ கன்னை வச்சு தன்னோட எதிரிகளை டக் டக்குன்னு ஷூட் பண்ற மாதிரி ஒரே ஷாட்ல உங்க ஃபேமிலியவே துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வச்சிருக்காரு. இப்ப எல்லாரும் அவரை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவர் யாரு என்னன்னு விசாரிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவரோட பினான்சியல் ஸ்டேட்டஸ், சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று ஜெனி கூறினாள். இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் ஜெனி மாஸ்க்மேனை பற்றி துப்பறிந்து ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பாள். அவனை பற்றிய உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சியில் இறங்கி கடைசியில் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போவதில்லை என்று தெரிந்து கொண்ட நித்யா இந்த முறை ஜெனி சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தான் பார்த்து கொண்டிருந்த வீடியோவில் கவனம் செலுத்த முயற்சி செய்தாள். ஆனால் ஜெனி அவளை விடுவதாக இல்லை. தொணவென்று எதையாவது பேசிக்கொண்டே இருந்தாள். தன்னுடைய காதில் இருந்து இயர்போனை பிடுங்கி எறிந்த நித்யா, சரி, இப்ப என்னதாண்டி சொல்ல வர? சரியான நேரம் வரும்போது நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன்னு அவரே என்கிட்ட பல தடவை சொல்லிருக்காரு. திரும்ப திரும்ப ஏண்டி அவரை பத்தியே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கா? உன் டிடெக்டிவ் மூளைய கொஞ்ச நாளைக்கு சைலண்ட் மோட்ல போட்டு வைய என்று கூறினாள். கூல் நித்யா, கூல். நீ சொல்றது சரிதான். ஆனா என்னோட 7th சென்ஸ் அவர்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அது என்னன்னு கண்டுபிடி ஜெனின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி, அதை விடுடி. ஒருவேளை உன் ஆளுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதாவது உன் கூட இருக்கும்போது ரொமான்டிக் ஹீரோவா இருக்காரு, அதுவே எதிரிகளை பழி வாங்கும் போது ஒரு கொடூரமான கொலைக்காரனா மாறிடுவாரு என்று ஜெனி தன்னுடைய தலைமுடியை விரித்து முன்னால் தூக்கி போட்டுக்கொண்டு ஆக்ஷனுடன் நடித்து காட்டவும் அவளை பார்த்த நித்யாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஹே ஜெனி, நேத்து நைட்டு நீ அன்னியன் படம் பாத்தியாடி என்று கேட்டாள். ஆமாண்டி, நேத்து நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. அதனால இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாத்துட்டு இருந்தேன். எனக்கு உடனே உன் ஞாபகம் தான் வந்துச்சு என்று ஜெனி கூறினாள். அம்மா தாயே, அவரை பத்தின உன்னோட ரிசர்ச்ச கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ரோஹித் உனக்கு தன்னுடைய கம்பெனில வேலை போட்டு கொடுக்கறதா சொன்னாரே, நீ அங்க போய் ரிப்போர்ட் பண்ணியா என்று நித்யா கேட்டாள். அதை ஏன் கேக்குறப்போ? இவ்ளோ நாளா நான் பாட்டுக்கு ஜாலியா சினிமா, ஹோட்டல், பீச்னு ஊரை சுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் தன்னோட பர்சனல் செக்ரட்டரியா என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. பர்சனல் செக்ரட்டரினா எவ்வளவு வேலை இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. அவர் வேணும்னே தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, தினமும் நைட்டு போன் போட்டு தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு என்று ஜெனி புலம்பினாள். ஜெனி கூறியதை கேட்ட நித்யா, நிச்சயமா ரோஹித் மாஸ்க்மேன் கிடையாது. அன்னைக்கு ஹோட்டல்ல ரோஹித் ஜெனி கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஒருவேளை அவருக்கு ஜெனி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு எனக்கு லேசா ஒரு டவுட் இருந்துச்சு. இப்ப இவ சொல்றத கேட்கும்போது அது உண்மையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று நித்யா யோசித்துக் கொண்டிருந்தாள். நித்யாவின் முகத்தை பார்த்த ஜெனி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத நித்யா. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் எனக்கு இது பழகிடும். நான் இப்ப வேலைக்கு போறதே உனக்காக தான். அந்த ரோஹித் மாஸ்க்மேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த வேலைக்கே ஒத்துக்கிட்டேன். நான் இப்ப அவரோட செக்ரட்டரி. அவர் எங்க போறாரு, யார மீட் பண்றாரு, யார் கூட பேசுறாரு, எல்லா விஷயமும் நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ண போறேன். ஒருவேளை அவர் மாஸ்க்மேன் இல்லைன்னா நிச்சயமா அவருக்கும் மாஸ்க்மேனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும். அவர் மாஸ்க்மேனை மீட் பண்ணினா நான் உடனே உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்று கூறினாள். உடனே நித்யா ஜெனியின் கைகளை பிடித்து அன்புடன் வருடி கொடுத்தவள், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ ரொம்ப நல்லவடி. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவரு என்று புன்னகையுடன் கூறினாள். என்னடி புசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? நான் இது வரைக்கும் கிச்சன் பக்கம் போனதே கிடையாது. சமையல்லாம் என்னன்னு தெரியாது. உன்ன மாதிரி வீட்டை கிளீனா வச்சுக்கவும் தெரியாது. என்ன மாதிரி ஒரு பொண்ணை யாரடி கல்யாணம் பண்ணிப்பா என்று ஜெனி கேட்கவும், அப்படின்னா லைஃப் ஃபுல்லா இப்படி முரட்டு சிங்களாவே இருக்க போறியா என்று நித்யா கேட்டாள். இருந்தா என்ன தப்புங்கிற? நான் அடிக்கடி உன்கிட்ட நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு ஜாலிக்கு தான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு கல்யாணம்னாலே பயமா இருக்கு. என்னை பத்தி உனக்கே நல்லா தெரியும். எனக்கு இந்த ஃபேமிலி, குழந்தை, பொறுப்பு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது.
நான் கடைசி வரைக்கும் இதே மாதிரியே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா இருந்துடலாம்னு நினைக்கிறேன் என்று சீரியஸான குரலில் ஜெனி கூறினாள். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இது எல்லாமே உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை மீட் பண்ற வரைக்கும் தான். அவரை மீட் பண்ணின அடுத்த செகண்ட் நீ அப்படியே டோட்டலா மாறிடுவ. நான் வேணா பெட் கட்டவா என்று நித்யா சொல்லவும், சரி அதை விட அது நடக்கும்போது பாத்துக்கலாம் என்று கூறிய ஜெனி, உன்னோட வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? கடைசியா நடந்த கார் ஷோவில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட. உன்னை பத்தி எனக்கும் தெரியும் நித்யா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ அதை சரி பண்ணிடுவ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் 7 ஸ்டார் ப்ரொடக்ஷன் கம்பெனில எல்லாரும் மூக்கு மேல வரல வைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளா வருவேன். அப்ப அந்த கம்பெனியோட மேக்கப் ஆர்டிஸ்டா நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீ வெளியில போய் கஷ்டப்பட வேண்டாம். அங்க இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு மேக்கப் போட்டாலே போதும். ஃபியூச்சர்ல நீயும் நானும் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியவே ஒரு கலக்க போறோம் என்று ஜெனி மிகவும் நம்பிக்கையுடன் கூறினாள். அப்படின்னா ஃபியூச்சர்ல நீ எனக்கு வேலை போட்டு கொடுத்து என்ன பாத்துக்க போற, அப்படிதானே என்று நித்யா கேட்கவும், அப்சல்யூட்லி கரெக்ட் யுவர் ஹானர். உன்னை மட்டும் இல்ல, உன் வயித்துல இருக்கிற குட்டி பாப்பாவையும் நானே பாத்துப்பேன் என்று ஜெனி சிரித்துக்கொண்டே கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் நித்யாவும் அவளுடன் சேர்ந்து வாய்விட்டு சிரித்தாள். திடீர் என்று சிரிப்பதை நிறுத்திய ஜெனி, ஏய் நித்யா, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன் பாரு என்று சீரியஸாக சொல்லவும், என்ன விஷயம் என்று நித்யா கேட்டாள். வேற என்ன, கடிஜோக் தான். ஒரு பையன் தன்னோட லவருக்கு கால் பண்ணி, டார்லிங் எப்பவும் எனக்கு உன் நினைப்பாவே இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பொண்ணு, இப்பதானடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லவும், ஒச்சோ திரும்பவும் நான் உன் நம்பருக்கே கால் பண்ணிட்டேனா, சாரின்னு சொன்னான் என்று ஜெனி சொல்லவும், அதை கேட்ட நித்யாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. விழுந்து சிரித்தாள். நேற்று தன்னுடைய அப்பா நிதிஷை சந்தித்தது முதல் அவள் மிகவும் குழப்பத்திலும் வருத்தத்திலும் கவலையிலும் மூழ்கி இருந்தாள். ஆனால் அவளுடைய நிலைமையை புரிந்து கொண்ட மாஸ்க்மேன் தன்னுடைய மூடை மாற்றுவதற்காகத்தான் ஜெனியை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று நித்யாவிற்கு புரிந்தது. அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது என்னை காப்பாத்தி என்ன பத்திரமா பாத்துக்கிறாரு. அதே மாதிரி இந்த கள்ளம் கபடம் இல்லாத ஜெனி கூட இருந்தா என் கஷ்டம் எல்லாம் மறந்து நான் ரொம்ப சந்தோஷமாயிடுறேன். இதுவரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்த இந்த கடவுள் இவங்க 2 பேரையும் என் லைஃப்ல கொடுத்ததுக்காக நான் அவருக்கு உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கேன். இவங்க 2 பேரும் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று நித்யா நினைத்து கொண்டிருக்கும் போதே அவளுடைய கையில் இருந்த மொபைலை எட்டி பார்த்த ஜெனி, ஹே நித்யா, நீ இன்னும் அந்த மேக்கப் வீடியோ தான் பாத்துட்டு இருக்கியா என்று கேட்டவளின் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதாக விரிந்தது. அத்துடன் அவளுடைய முகமும் அஷ்டகோணலாக மாறியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.